வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இந்த தங்கத்துக்கு என்னதாங்க ஆச்சு? நல்லா சரிவில் தானே காணப்பட்டுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய் அப்படின்னு கடைசியாக உயர்வில் காணப்படுது. இந்த உயர்வு மேலும் சரிவாக மாறுமா? இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 107 ரூபாவாக காணப்பட்டது. ₹1 விலை சரிவோட 106 ரூபாய் முடிஞ்சது. 8 கிராமோட விலை 856 ரூபாயாக காணப்பட்டது. ₹8 சரிவோட 848 காணப்பட்டது. அதே போல் இந்த வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் குறைந்தபட்சம் 2000 ஒரு 5000 5500 வரைக்கும் வெள்ளியோட விலை மட்டும் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் நீங்கள் அடுத்து 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 8405 காணப்பட்டது. 115 ரூபாய் விலையேற்றத்தோட கடைசியாக 8520 முடிஞ்சிருக்கு. இந்த 24 தங்கத்தோட விலை. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 67,240 காணப்பட்டது. 920 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட 68,120 கடைசியாக முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு சவரனுக்கு 920 ரூபாய் முடிஞ்சிருக்குது. 100 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுகிறது 8 கிராம். மேலும் நம்மளுக்கு ஏற்றமும் பார்த்தீங்கன்னா 2,500 சரிவுன்னு பார்க்குறப்போ 2,500 3000 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றம் சரிவோட தான் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 7,705 காணப்படுறது. 105 ரூபாய் விலையேற்றத்தோட கடைசியாக 7,810 முடிஞ்சிருக்கு. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 61,160 காணப்பட்டது. 840 ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட 62,480 ரூபாயாக காணப்படுது. இப்போ ஆல்மோஸ்ட் 62,500 காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தங்கத்தை ஒரு நகையாக வாங்குறப்ப என்னாங்கன்னா இதோட நம்மளுக்கு 7,000 6,500 அப்படின்னு எக்ஸ்ட்ரா போட்டு தான் வாங்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 68,000 69,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்க்குறப்போ 2,200 சரிவுன்னு பார்க்குறப்போ 2,500 2,800 வரைக்கும் ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே வேளை அமெரிக்க டாலரின் மதிப்பு 87 ரூபாய் 9 பைசா என்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது. இது நம்மளுக்கு 89 ரூபாய் 90 ரூபாய் தொட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த வரலாற்று உச்சத்தின் காரணமாக இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. ஏனென்றால் டாலருக்கு எதிராக மற்ற நாடுகளின் ரூபாயின் மதிப்பு கடுமையான சரிவை இப்பொழுது சந்தித்து வருகிறது. இப்படி கடுமையான சரிவை சந்திக்கும் காரணத்தால் அந்த ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைகிறது. அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பிலேயே தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதனால் தங்கம் விலை உயர்ந்ததாக மாறுகிறது. இதனால் அந்த நாடுகள் தங்கத்தை குறைவாக இறக்குமதி செய்யும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்பு